ப்ரோ ட்ரக் அடிக்ட் ட்ரக் அடிக்ட் இப்போ இருக்கிற காலங்களில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அதிகமாக நிறையா பேர் அதுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கவும் செய்யுது. பட் அது கெடுதி அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா பல பேர் அடிக்ட் ஆகிருக்காங்க. அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? ஏன்னா நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை தோணும் நம்ம இதுலேருந்து வெளியே வரணும், ஆனால் நம்மளால் முடியலைன்ட்டு. அதை எப்படின்னு ப்ரோட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோ ட்ரக் அடிக்ட், அதாவது அந்த ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டா தான் எனக்கான நாளே ஃபுல்ஃபில் ஆகும், அது இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும், அது எடுக்கலைன்னா எனக்கு நைட்டு தூக்கம் வராது, எனக்கு அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகாதுன்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு இன்னொரு மைண்ட் செட்டும் இருக்கும், அதுலேருந்து எப்படியாச்சும் ஓவர் கம் பண்ணிடலாம், நம்ம வெளியே வந்துடலான்ற மைண்ட் செட்டு. எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. பட் அவங்களால வெளியே வர முடியல. என்ன பண்ணால் வெளியே வர முடியும்? 5 சைக்கலாஜிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணால் ட்ரக் அடிக்ட்லேருந்து வெளியே வந்துடலாம். ப்ரோ ட்ரக் அடிக்ட்டுன்றது 5 வருஷம் 10 வருஷம் அதுக்கு மேலேயே அடிக்ட் ஆகிருக்கிறவங்க, நீங்கள் சொல்கிற 5 மெத்தடு ஃபாலோ பண்ணால் போதுமா? கண்டிப்பாக போதும். ஏன்னா நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரிசர்ச்லாம் பண்ணி ப்ரூஃப் பண்ணப்பட்ட மெத்தட்ஸ். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ப்ரோ? காக்னேட்டிவ் ரீஃப்ரேமிங் பண்ணுறது. அப்படின்னா ப்ரோ சிந்தனையை மாற்றி அமைக்கிறது. பொதுவாக ட்ரக் அடிக்ட் ஆனவங்க ட்ரக்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்ப்பாங்க. அதாவது அவங்க வந்து மன அழுத்தத்தில் இருக்கும்போது, கவலையில் இருக்கும்போது அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு, அதை மறக்கிறதுக்கு ட்ரக்ஸை வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அப்படி ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டால் கவலையை மறக்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொரு வகை இருக்குது, அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்காது, கவலை இருக்காது, ஆனால் உடல் உழைப்பை ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு பயங்கரமாக வந்து உடம்பு வலிக்கும். உடம்பு வலிக்கு ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதை அப்போ ட்ரக்ஸை வந்து இவங்க வந்து பெயின் கில்லராக பார்ப்பாங்க. அது நல்லதா தப்பா ப்ரோ? அது தப்பு தான். ஏன்னா இவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ட்ரக்ஸ் வந்து நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டம் இருக்குது, அந்த ஒரு சிந்தனை இருக்கு. அதாவது ட்ரக்ஸை வந்து கவலையை மறக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அந்த இடத்துல ட்ரக்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து உடல் வலியை வந்து குறைக்கிறதுக்கு ட்ரக்ஸை பயன்படுத்தலாம். அப்போ இந்த இடத்துல ட்ரக்ஸை வந்து மருந்தாக பார்க்குறாங்க. இது ரெண்டுமே தப்பு. ஏன் தப்புன்னா, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறனால உங்களுக்கு உடல் ரீதியாக வேற எந்த பாதிப்பும் வரலன்னு வைங்களேன், அப்போ இது சரியாக பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க, அதனால கல்லீரலுக்கோ அல்லது மற்ற உறுப்பு கிட்னிக்கோ எந்த மாதிரியான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னா அந்த நேரத்தில் ட்ரக்ஸ் அந்த ஆல்கஹால்லாம் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து லிவர், கிட்னி இதெல்லாம் போயிடும் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் நிறைய மருத்துவர்கள் அதை வந்து சொல்லிட்டு வராங்க, அதை வலியுறுத்தி வராங்க. அப்படி இருக்கும்போது வெறும் இந்த ஒரு சில மணி நேரம் கவலையை மறக்கிறதுக்கு, கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, கொஞ்ச நேரம் உடல் வலியை போக்கிக்கிறதுக்கு இந்த ட்ரக்ஸை பயன்படுத்துறது அப்படின்றது சரி கிடையாது. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கோம். அப்போ அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறோம்னா, அப்படி நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தினால நமக்கு நிவாரணம் மட்டும்தான் கிடைக்கணுமே ஒழிய இன்னொரு பிரச்சனை புதுசாக உருவாகக்கூடாது. ப்ரோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கிறோம், ஏன் ஃபர்ஸ்ட் அடிக்ட் ஆகுறாங்க இதுக்கு? ஏன் அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, ட்ரக்ஸை வந்து நான் சொன்ன மாதிரி கிளாமராக பார்க்குறாங்க. அதாவது ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டால் அது நம்ம நண்பன் மாதிரி, கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கவலை இருக்காது அல்லது உடம்பு வலி இருக்காது, அது மருந்து மாதிரி. ஸோ இப்படி ட்ரக்ஸை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறனால அவங்களோட எண்ண ஓட்டத்தில் இந்த தாட் பேட்டர்ன்ஸை எப்படி மாறி இருக்கும்னா, ட்ரக்ஸ் வந்து நமக்கு நல்லது தான் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ அவங்ககிட்ட போய் ட்ரக்ஸை எடுத்துக்காதீங்க, இது எடுத்துக்கிட்டால் லிவர் போயிடும், லங்ஸ் போயிடும், கிட்னி போயிடும் அப்படின்னு என்ன சொன்னாலும் அவங்களுடைய மைண்டில் ஏறவே ஏறாது. ஸோ அப்போ முதல்ல அவங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி காக்னேட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங், அதாவது சிந்தனையை மாற்றி அமைக்கிறது. என்ன சிந்தனை? இந்த போதை பழக்கம் அப்படின்றது நல்லது தான் அப்படின்ற சிந்தனை. ஆமாம், மாற்றி அது தீயது, அதனால நமக்கு தற்காலிகமாக நல்லது நடக்குது, ஆனால் உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இப்போ உங்களுக்கு அதுல இருந்து சொல்யூஷன் கிடைக்கும். பட் இதை வச்சு உங்களுக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம்
ப்ராப்ளம் இருக்கும். ஆமா, அதை வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது டீக்ளாமரைசேஷன். அதாவது இந்த சிந்தனையை மாற்றி அமைக்கிறதுக்கு முதல்ல டீக்ளாமரைசேஷன் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா, அந்த ட்ரக்ஸ்னால நமக்கு தீயவை நடக்குது, அப்ப என்னெல்லாம் நடக்குது அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆல்கஹால் எடுத்துக்கிட்டா என்னென்ன உறுப்புகள் பாதிக்கப்படும், நம்மளுடைய மூளையில என்ன மாதிரியான பாதிப்புகள் நடக்குது அதை புரிஞ்சுக்கணும். இப்ப பெரும்பாலான நபர்களுக்கு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டா உடம்புல என்ன நடக்குதுன்னு தெரியும், ஆனா மூளையில என்ன நடக்குது, மூளைக்கு அஃபெக்ட் ஆகும். அப்ப ஆமா, அஃபெக்ட் ஆகும். எப்படின்றத சொல்றேன். இப்ப இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது, இதை கண்டிப்பா எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். மூளையில 2 முக்கியமான பகுதிகள் இருக்கு. ஒன்னு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்றது, இன்னொன்னு லிம்பிக் சிஸ்டம் அப்படின்றது. இப்ப ரெண்டு பகுதிகள் 2 விதமான வேலைகளை செய்யும். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆனது லாஜிக்கா யோசிக்கக்கூடியது, டிசிஷன் மேக்கிங்க்கு உதவக்கூடியது. ஓகே, இப்போ நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம்னா அதுக்கு அந்த இதுதான் யூஸ் பண்ணுவோம். அந்த டிசிஷன் வந்து சரியா இருக்குமா? இப்போ ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம வந்து ஒரு சட்டை எடுக்கிறதுக்கு அந்த பிரெயின் தான் யூஸ் ஆகும். சட்டை கூட வேணாம், ஒரு ட்ரக்கே எடுத்துப்போமே, அதை எடுத்துக்கலாமா, தற்காலிகமா நமக்கு அந்த ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஆனா இந்த உடம்ப வந்து வருத்திரும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு அதை லாஜிக்கா யோசிக்கிறோம்ல, அந்த சிந்தனையை கொடுக்கக்கூடியது வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். அதுவே லிம்பிக் சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா, நமக்கு தேவை அவ்வளவுதான், அதுல அந்த தேவையை நம்ம அடையிறனால நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற பாதிப்பை யோசிக்கவே அந்த இடத்துல இதுல இருந்து இது உனக்கு சாட்டிஸ்ஃபைடு கொடுக்கும், அதனால நீ எடுத்துக்க அப்படின்னு மட்டுமே சொல்லுமே தவிர இதுக்கான டிராபேக்க சொல்லாது. ஆமா, உதாரணத்துக்கு ஒரு பொண்ணை பாக்குறாங்க, அந்த பொண்ணு வந்து அழகா இருக்கு. இப்ப அந்த பொண்ணை வந்து எப்படியாவது அடையணும், அந்த பொண்ணை ரேப் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து ஏற்படுதுன்னா அது வந்து லிம்பிக் சிஸ்டம் வந்து பவர்ஃபுல்லா அங்க செயல்படுதுன்னு அர்த்தம். அப்ப அதே சமயம் இல்ல, ரேப் பண்றது தப்பு, ஏன்னா அந்த பொண்ணுக்கும் குடும்பம் இருக்கும், நம்ம குடும்பத்திலயும் இந்த மாதிரி பொண்ணு இருக்கு, அந்த மாதிரி பொண்ணை வேற யாராவது தப்பா பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாம நம்ம போய் ரேப் பண்ணா அடுத்து நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்கு, ஜெயில போட்டுருவாங்க. அந்த டைம் மட்டும் தான் உனக்கு ஹாப்பி, பட் அதை வச்சு உனக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்தக்கூடியது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இப்ப இந்த 2 பகுதிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சுல. இப்ப நீங்க ட்ரக் அடிக்ட் ஆகும்போது, அடிக்கடி ட்ரக் எடுத்துக்கும் போது உங்களோட எண்ண ஓட்டம், தாட் பேட்டர்ன்ஸ் எப்படி மாறிடும்னா, இந்த ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து கவலை மறக்குது, ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டா வலி குறையுது, இந்த எண்ணம் வந்து வர 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 கொஞ்சம் கொஞ்சமா பிளட் ஃப்ளோ வந்து லிம்பிக் சிஸ்டத்துல அதிகமாகும். அதாவது ரத்த ஓட்டம் வந்து லிம்பிக் சிஸ்டம் நோக்கி அதிகரிக்கும். அந்த நேரத்துக்கு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுக்கு இந்த ரத்தம் பாயிறது வந்து குறையும். அப்ப என்ன நடக்கும்னா, இந்த லிம்பிக் சிஸ்டம் அப்படின்ற பகுதி அது வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும், வலிமை அடைய ஆரம்பிக்கும். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து வலுவிழக்க ஆரம்பிக்கும், ஏன்னா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகுது. அப்ப சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதி வந்து மழுங்கலிக்கப்படுது. அதே சமயம் வெறும் ஆசையை மட்டும் கொடுக்கக்கூடிய பகுதி வலிமை அடையுது. அப்ப என்ன நடக்கும், உங்களுக்கு ஒரு விஷயத்தின் மீது ஆசை வரும்போது அந்த நேரத்துக்கு அதை அடையணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குமே ஒழிய அதை அடையிறனால நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்ற எண்ணம் இருக்காது. ஏன்னா அந்த சிந்தனையை கொடுக்கக்கூடிய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து அங்க மழுங்கலிக்கப்படுது. ஸோ இந்த ட்ரக் அடிக்ட் அப்படின்றது நம்மளுடைய தப்பு கிடையாது, நம்ம மூளையில் ஏற்படக்கூடிய நியூரலாஜிக்கல் சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸ்னால தான் இந்த மாதிரியான எண்ணம் வந்து நமக்கு வருது. அந்த நேரத்தில் அதை கட்டுப்படுத்திக்கவே முடியல. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த காக்னேட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு இதை தான் சொன்னேன். அதாவது ட்ரக்ஸ் அப்படின்றது தவறான விஷயம் அப்படின்றத நம்ம நினைக்க ஆரம்பிக்கணும், நம்ம மைண்ட்ல ஏத்தணும். அப்ப என்ன ஆரம்பிக்கும்னா, நம்ம சிந்திக்கக்கூடிய பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுக்கு blood flow வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும், லிம்பிக் சிஸ்டத்தை விட. அப்ப என்ன ஆகும், அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வலிமை அடைய ஆரம்பிக்கும். இப்ப நீங்க நிறைய நாள் ட்ரக் எடுத்துக்கிட்டு இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து வலுவிழந்து போயிருக்கும். அப்ப ஒரே நாள்ல அது வலிமை அடையுமா? அடையாது. அப்ப அதுக்குன்னு டைம் எடுக்கும், அதுக்கு டைம் கொடுக்கணும். அப்ப அதுக்குன்னு நம்ம வந்து ட்ரக் வந்து ஒரே நாள்ல விட்டுற முடியுமானா முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா ஆனா குறைக்க முடியும். ஒரு நாளைக்கு 2 தடவை எடுத்துக்கக்கூடியவங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவையா மாத்தலாம், அல்லது தினமும் ஒரு தடவை எடுத்துக்கக்கூடியவங்க 3 நாளைக்கு ஒரு முறையோ அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கைவிடலாம். அப்படி உடையில நமக்கு மைண்ட்ல ஒரு இது வரும், ஆமா சரி இன்னைக்கு 2 எடுக்கிறதுக்கு பதிலா நம்ம 1 தான் எடுத்துக்கோம், நமக்கு வந்து இந்த தப்பு புரியுது, அப்ப இதை எடுத்துக்கிட்டா நமக்கு உடல் ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்மளே நமக்கு சொல்ல சொல்ல ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வலிமை அடையும். லிம்பிக் சிஸ்டத்தை விட இது டாமினேட் பண்ண, இது முழுமையா வலிமை அடைஞ்சிருச்சு அப்படின்னா
அப்ப வந்து ட்ரக் எடுக்க வேணாம்னு உங்களுக்கு தோணினா நீங்க எடுக்கவே மாட்டீங்க. எடுக்கணும்ன்ற எண்ணம் வந்தா கூட அந்த தாட் பேட்டர்ன்ஸ் வந்து இங்க ரீவயரிங் பண்ணப்பட்டிருக்கும், உங்களுடைய மூளையில மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஸோ நான் சொல்றது நியூரோ சயின்ஸ், சும்மா வந்து சாதாரணமா சொல்றது கிடையாது. நிறைய பேர் சொல்றது வந்து உடல் ரீதியா பாதிப்பு இருக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்னு. ஆனா இங்க என்னன்னா மன ரீதியா மூளையில இந்த பாதிப்பு ஏற்படுது, அதனாலதான் உங்களால கைவிட முடியல. இதை பண்றதன் மூலமா கண்டிப்பா கைவிட்டலாம் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த முறையை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா கைவிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, காக்னேட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் பண்றதுக்கு முதல்ல பண்றது டீகிளாமரைசேஷன். அந்த ட்ரக் வந்து ஆபத்தானது அப்படின்றத உணர்றது. அதுலயே வந்து இன்னொரு விஷயம் பண்ணணும். அது என்னன்னா ஜஸ்ட் ஒன் மோர் அப்படின்ற மித்தை வந்து சேலஞ்ச் பண்றது. எப்படி ப்ரோ? அப்படின்னா ப்ரோ அப்படின்னா நிறைய பேர் வந்து ட்ரக்கை விடணும்ன்ற எண்ணம் இருக்கும். அப்ப இன்னைக்கு மட்டும் அடிப்போம், இன்னைக்கு மட்டும் நம்ம எடுத்துக்குருவோம். லிம்பிக் சிஸ்டம் என்ன சொல்லணும்னா, நீ விடணும்னு முடிவு பண்ணிட்ட, நீ விட்டு தொலை, ஆனா இன்னைக்கு மட்டும் எடுத்துக்கோ. இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முழுசா விட்டுரு அப்படின்றது டெய்லி வரும். இன்னைக்கு நம்ம தள்ளி போட்ட ஒரு நாள் அப்படின்னு நம்ம ஒரு முறை வந்து முடிவு எடுத்துட்டோம்னா அது காலம் முழுக்க அந்த ஒரு நாள் வந்து நீடிச்சுட்டே இருக்கும். அந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றது வரவே வராது. என்னைக்குமே வந்து அந்த லாஸ்ட் டைம் அப்படின்றது வராம அது வந்து கண்டினியூவா வந்து போயிட்டே இருக்கும். அப்ப இத சேலஞ்ச் பண்ணணும். இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்க அப்படின்னு சொல்றது லிம்பிக் சிஸ்டம், எடுக்கவே வேணான்றது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். எது நமக்கு நல்லது சொல்லும்? அது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். அப்ப அது சொல்றத நம்ம கேட்கணும். இன்னைக்கு எடுத்துக்க சொல்லி லிம்பிக் சிஸ்டம் சொன்னா நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு அதுக்கு சண்டை போடணும். உங்க ஈகோவை அங்க கொண்டு வரணும். பல விஷயத்துல நம்ம ஈகோ கொண்டு வரோம். நம்ம நண்பர்கள் கூட நம்ம எதுல கொண்டு வரணுமோ அதுல கொண்டு வர மாட்டோம், எதுல கொண்டு வரக்கூடாதோ அதுல கொண்டு வரணும். இதுல ஈகோ கொண்டு வரணும். லிம்பிக் சிஸ்டம் நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன், உன்னை மீறி இன்னைக்கு நான் வந்து ட்ரக்கை வந்து எடுத்துக்காம இருக்கேன், இன்னையில இருந்து நான் விட்டுருவேன், நான் எடுக்க மாட்டேன், உன்னால முடிஞ்ச பாத்துக்க அப்படி சொல்லும் போது உங்களுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுக்கு இன்னும் பிளட் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகும். ஏன்னா பாசிட்டிவான தாட் உங்களுக்குள்ள வரும்போது பயங்கரமான ஒரு எண்ண ஓட்டம் உங்களுக்குள்ள வந்து அதன் மூலமா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து தட்டி எழுப்பப்படும். அப்ப லிம்பிக் சிஸ்டத்தினால உங்களை மீறி உங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. உங்களுடைய எண்ணத்தினால உங்களை கட்டுப்படுத்த முடியாம நீங்க உங்களோட எண்ணத்தை அப்ப கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுதான் காக்னேட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்றது. அதாவது நம்மளுடைய தாட் பேட்டர்ன்ஸை அப்படியே ரீவயரிங் பண்ணி அதை மாற்றி அமைக்கிறது. அப்படி மாற்றி அமைக்கிறதன் மூலமா ட்ரக் அடிக்ட்ல இருந்து வெளியே வர முடியும். இப்போ நான் சொல்லும் போதே பல பேருக்கு வந்து இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஆனால் நான் சொன்னது ஒன்று தான், அதாவது காக்னேட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன். இதில் வந்து சப் டிப்ஸாக வந்து 2 சொல்லியிருக்கேன். டீகிளாமரைசேஷன், இன்னொன்று வந்து சேலஞ்ச் யுவர் ஜஸ்ட் ஒன் மோர் அப்படிங்கிற மித்து. ஸோ இதை பண்ணா காக்னேட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது மாதிரி இன்னும் மிச்சம் 4 விஷயங்கள் இருக்கு. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஆமா, அதை ஃபாலோ பண்ணா இன்னும் முழுமையா ட்ரக் அடிக்ட்ல இருந்து வெளியே வந்துடலாம். மற்றவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணலாம். கண்டிப்பா இந்த ட்ரக் அடிக்ட்ல இருந்து வெளியே வர்றது தான் இந்த எபிசோட், அதாவது இந்த சீரீஸோட நோக்கமே. ஏன்னா நிறைய பேர், என் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க, பட் சொன்னா கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ நெகட்டிவ் இருக்குன்றத நம்ம வெளியே தெரிஞ்சு பெரிய காமிச்சு எல்லாத்தையும் பண்ண போகிறோம். ஸோ இந்த எபிசோட ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டும் அடிக்ட் ஆயிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, தம்பி இது தப்புப்பா அப்படின்னு சொல்ல காட்டணும். உங்களுக்கு இல்லை இது இல்லை எனக்கு வேற ஒரு ரீசன் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இதனால தான்ட்டு நாங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். அடுத்த சீரீஸ்ல அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு என்னன்னு பார்க்குறோம். ஒரே ஒரு நிமிஷம், நீங்கள் சொன்னது கரெக்டு. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அடிக்ட் ஆகிருப்பாங்க, ஆனால் உங்களால் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால அதில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு இதை அனுப்புறதன் மூலமாக அல்லது இதில் நான் சொன்னதை கூட நீங்கள் சொல்லுங்கள், வீடியோ ஷேர் பண்ணால் அது நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதோ நாங்கள் வீடியோ வந்து நல்லா வியூஸ் போகணுன்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட நான் என்ன சொன்னேனோ அதையாச்சும் சொல்லுங்கள். அதை நீங்கள் அவங்களுக்கு சொல்றதன் மூலமா சயின்டிஃபிக்கா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும்போது கண்டிப்பா அவங்க அதை வந்து ஏத்துக்கிற நிலைமைக்கு வருவாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த விஷயமெல்லாம் புரிய வரும். அதாவது இந்த சீரீஸோட மெயின் நோக்கமே ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்துறதுக்காக தான். கண்டிப்பா மாத்துவோம். தேங்க்யூ.